அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 1/10/2024. சதுர்த்தசி திதி இரவு 9:40 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 9:14 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9:14 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வாகனம் விற்க, வழக்குகள் பேசி முடிக்க, பழைய நண்பரை சந்திக்க, பயணம் தொடங்க, சொத்து விவகாரங்களை பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு நதி கடினமான பாறையை கூட கூழாங்கற்கள் ஆக்குகிறது. அது வலிமையால் அல்ல, அதனுடைய விடாமுயற்சியால் தான். ஆமாங்க, முயற்சியை கைவிடாதீர்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முயற்சிப்போம், வெற்றி பெறுவோங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷ காற்று வீச ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராசிநாதன் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு நெளிவு சுழிவெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் புதன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் ஒரு சிலருடன் சின்னதாக கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடன் கூட சின்னதாக இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளிடம் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் இன்னைக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் வரும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபம் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சி தான் வெற்றிக்கான திறவுகோலாகும். சோகமாக உட்கார்ந்துருந்தோம்னா நாம் ஜெயிக்கவே முடியாதுங்க. ஆனால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தோம்னா தாங்க நம்ம மனசில் ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியோடு எந்த வேலையை நாம் ஆரம்பித்தாலும் அந்த வேலை
வேலையில் நாம் வெற்றி பெற முடியுங்க. அதனால தாங்க வெற்றி என்பது சாதாரண விஷயந்தான், ஆனால் மகிழ்ச்சி என்பது தான் முக்கியமான விஷயங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதை தொடங்கினாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தொடங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம மேலே பாசமாக இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் சில நேரங்களில் வர ஆரம்பிக்குங்க. பாசமாக தாங்க இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாதுங்க. புதன் உங்கள் ராசிக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மகளுக்கு திருமணத்துக்கு நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு கோவப்பட்டு ஆவேசமாக பேசுகிறது, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், இருக்கிறது நான் எடுத்து காட்டி பேசினேன்னு சில நேரங்களில் சமாதானப்படுத்திக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்குங்க. ராகு உங்களுக்கு நல்லா தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெருசாக புதுசாக ஏதாவது செய்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காமல் கொஞ்சம் இன்றைக்கி நெளிவு சுழிவோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நினச்சதெல்லாமே நிறைவேறும். அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மனை சொத்து அதெல்லாம் முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். ஆமாங்க, அதனால தாங்க ரொம்ப படிச்சிருந்தா மட்டும் போதாதுங்க, வாழ்க்கையை படிக்கணுங்க. புத்தகங்களை படிப்பதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை படிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மனநிலையில் குணநிலையில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நாம் படிக்கணுங்க. இதெல்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு பொறுமை வர ஆரம்பிக்குங்க. ஆமாங்க, பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதற்கு என்றும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டு பொறுமையால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரளமாக இருக்குங்க. கேட்ட இடத்துலேருந்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 40 வருஷ கனவுங்க, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி இப்போ தாங்க அதெல்லாம் நிறைவேறி இருக்குதுன்னு சில நேரங்களில் உங்களை நினச்சி பெருமைப்பட்டுப்பீங்க. எப்படியோ வந்தோம், சும்மா தான் வந்தோம், எதையும் கொண்டு வரல, ஆனால் இன்றைக்கி வந்த இடத்துல நான் சிலது வாங்கிட்டோம், சொத்து வாங்கிட்டோம், சொந்த ஊரில் வாங்கினாலும் வந்த ஊரில் வாங்கிட்டோமேங்கிற ஒரு சந்தோஷத்தை அந்த சுக்கிரன் கொடுப்பாருங்க. ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே வருங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உடம்பு என்னவோ வலிக்கிற மாதிரியே இருக்குதே, ஒரு களைப்பாக இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிரபலங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், அவங்கள்ட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு இப்போ நீங்கள் சாதிச்சுக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பரிசு பாராட்டுதல்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம்
சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்களோ மனதை பலப்படுத்தும். ஆமாங்க, உழைக்கிறதுல உங்களுக்கு பஞ்சம் எதுவும் கிடையாதுங்க. உங்களை மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாதுங்க. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சோர்வு களைப்பு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. துன்பங்கள் தான் நம்முடைய மனதை பலப்படுத்துதுங்க. கஷ்டங்கள் வரும்போது தான் நாம் யார், நம்முடைய திறமை என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நாம் இன்னும் எப்படி நம்மளை மாற்றிக்கணும், எப்படி நம்மளை திருத்திக்கணும், இன்னும் என்ன விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது துன்பந்தாங்க. அதனால தாங்க கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் உடனடியாக விஸ்வரூபம் எடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருக்கும் வாக்குறுதி எதுவும் கொடுத்துட வேண்டாங்க. ஏன்னா அப்புறம் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்னதுக்காகவே சில நேரங்களில் அங்கங்கன்னு புரட்டி எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் எதை சொல்கிறதா இருந்தாலும் யோசித்து சொல்லுங்கள். எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அஷ்டமத்து சனி ஏற்கனவே உங்களை கோபப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. உங்களை தேடி உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் அஷ்டமத்து சனியுடைய சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்லவங்க நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் ஒற்றுமை பாதிக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வண்டி வாகன பழுது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க. ஒரு சிலர் அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், சின்ன பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில் இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே அவங்க மனசுலேயும் இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். முன்கோபமும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கைக்கு தேவை துணிவு, வளர்ச்சிக்கு தேவை பணிவு. ஆமாங்க, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ஆமாங்க, என்றைக்குமே நாம் வளர்ச்சி அடையணும்னா கொஞ்சம் பணிவாக இருந்துட்டோம்னா நிச்சயமாக வளர்ந்து விட முடியுங்க. ஆமாங்க, எந்த இடத்துல பணிவாக இருக்கணும், எந்த இடத்துல துணிவாக இருக்கணுங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டு சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. காலையில் 9:14 வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க, செலவு அலைச்சல்கள்லாம் இருந்தது. இன்றைய தினம் காலையில் 9:14 பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரத்தில் காலையில் 9:14 மாலை 4 மணி வரைக்கும் உங்கள் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில்
சந்திரன் பயணம் செய்யிருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அவசரப்பட்டு எந்த உறுதிமொழியும் சொல்ல வேண்டாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மாலை 4 மணி வரைக்குமே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. திடீர்னு சில மாற்றங்கள் வரும். ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம், ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போகும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தாமதமாக போய் பார்க்க வேண்டியிருக்குங்க. வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இன்றைக்கு அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது தான் ஈகோ கொஞ்சம் முட்டிக்கும். அதனால் கொஞ்சம் பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மாலை 4 மணி வரை சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மாலை 4 மணிக்கு பிறகு மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நண்பர் முன் அன்பை காட்டு, முதியவர் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிரிகளையெல்லாம் பந்தாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. துரோகிகளை பகச்சிக்காமல், ஆனால் அவங்க முன்னால் கடின உழைப்பால் வளர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய பண்பாளர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை தூக்கி தூர போட பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது சிவாலயம் இருந்ததுன்னா ஸ்ரீ பைரவரை சென்று நீங்கள் வணங்குறது, 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஏகப்பட்ட யோசனைகள்லாம் உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். யோசனைலாம் பெருசாக வருது, ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணும் இல்லையா, முதலீடு போடுறதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு சில நேரங்களில் தடுமாறி தயங்கியும் நிற்பீங்க. ஆனாலும் உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண்ட கனவுகளெல்லாம் நனவாகுவதற்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள், அவங்க மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அவங்க மூலமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மாலை 4 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாருங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கூட யாரைக்கு மேலேயும் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சுமாராக இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெருந்துன்பம் வரும்போது தான் நம்முடைய பேராற்றல் பிடிபடும். அதுவரை மறைந்திருந்த அந்த சிறகுகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமாங்க, கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது தான் அதை எப்படி நாம் அதை தீர்க்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பெருசாக நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் நமக்கு யாரெல்லாம் பழக்கம், உண்மையிலே நமக்கு யார் உதவி செய்கிறவங்க, உண்மையிலே நமக்கு நட்பாக இருக்கிறவங்க யார், நம்முடைய கஷ்டத்தை
அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க யார் அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சின்னு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் வரும்போது சிலரோட கதவை தட்டும்போது நேசமான உதவும் கரங்களோட யார் இருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையான நட்பு, உண்மையான உறவுக்காரங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எந்த கஷ்டம் வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய அஞ்சா நெஞ்சர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளார வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் வேறு மாதிரி போயின்னு இருக்குது, கடன் கொஞ்சம் அதிகமாகுது, ஏதாவது சமாளிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வர ஆரம்பிக்குங்க. சின்ன சின்ன உதவிகள் பழைய நண்பர்கள்டேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் கூட சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைக்குங்க. வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது, எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளின் ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தவறான வகையிலே சேர்த்த செல்வமும் அதே போல தகுதியில்லாத ஒருவரின் சகவாசமும் தலைகுனிய வைக்கும், என்றாவது ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேர்மையாக சம்பாதிப்போங்க, உழைச்சி சம்பாதிப்போங்க. நாம் உழைச்சி சம்பாதிச்சது நமக்கு ஒட்டினா போதும், தப்பான வழியில் போகிறதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தில் எப்போதும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நிறைய ஏமாந்துருக்கீங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நட்பு அதெல்லாம் ரொம்ப பெருசாக வேணாம், நமக்கு நாமே நண்பனாக இருந்துப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமும் அதிகமாகுங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால யோகா மெடிடேஷன்னு நீங்கள் தீவிரமாக இருந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உணவு கட்டுப்பாடுடன் இப்பெல்லாம் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நாக்கை கட்டுப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டிங்க. பார்க்குறதுக்கே இப்பெல்லாம் கொஞ்சம் அழகாகிட்டே வரீங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப அழகு தான், இப்போ என்ன கொஞ்சம் கூடுதலாக அழகாயின்று வரீங்க. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ கூடி வந்திருக்குங்க. பேங்க் லோனும் கிடைக்கும். பேங்க் அதிகாரிகளை தான் பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு வருவதற்கான சூழலும் இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சொந்த ஊரில் கோவில் கட்டுறது, கோவில் விழாக்களை முன்னால் நடத்துறதுன்னு சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் முன்கோபமும் இருக்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, உனது கனவுகளை நனவாக்க விரும்பினால் முதலில் நீ விழித்தெழ வேண்டும். ஆமாங்க, விழிப்புங்கிறது கண்களால் வருவது கிடையாது, மனதால் வரக்கூடியது. மனசில் ஒரு விழிப்புணர்வு நாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விழிப்புணர்வு அதிகம் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அந்த விழிப்புணர்வால் வருங்காலத்தை கணித்து எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. யோகாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த முதுகு வலி, மூட்டு வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். நீங்கள் விரும்பினபடி நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. புது முதலீட்டாளர்களும் வருவாங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்புள்ள முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத சில செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, என்னுடைய பலத்தால் பலரை வீழ்த்தினேன் என்பதை விட என்னுடைய பலவீனத்தால் ஒருவர் வெற்றி பெற்றார், ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில்தான் எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. யாராவது நம்மால் ஜெயிக்கணும், யாராவது நம்ம மூலமாக பலனடையணும், யாராவது நம்ம மூலமாக சந்தோஷமாக இருக்கணும், யாரும் நம்மால் கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாதுன்னு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், நல்லதையே செய்து கொண்டும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 7.5 சனியில் இன்னும் பாதச்சனி இன்னும் கொஞ்சம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. அதனால் நடக்கும்போது, சாலைகளை கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்கள், முக்கியமாக வீட்டு சாவி, வண்டி சாவி இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் இப்போல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட எல்லாருமே சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு மரியாதை அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. காரணம், யோகாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இது 2 கிரகங்களும் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு ஏதாவது சொத்து பத்து வாங்கிக்கலாம், பூமி வாங்கி போட்டு அப்புறம் வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாம் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டும் காணாமல் இருந்தவங்கள்லாம் இப்போ தேடி உங்ககிட்ட பேசின்னு இருப்பாங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்கும். அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது வகையில் ஏமாந்துடக்கூடாது, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும், பணவரவும் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய சொந்த பந்தங்கள் மூலமாக இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ ஒருவருக்கு செய்வதையே நாளை ஒருவர் உனக்கு செய்ய விரும்புவார். அதனால் எல்லோருக்கும் நல்லதையே செய்வோம். ஆமாங்க, இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே தலையிட மாட்டீங்க. அடுத்தவங்க சொத்துக்கும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. அடுத்தவங்களை பற்றி அனாவசியமாக குறை சொல்கிறது, குத்தம் சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போவோம். நம்முடைய முன்னேற்றத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அடுத்தவங்களை அழித்து பழித்து நாம் வளரணுங்கிற அவசியம் ஏதும் இல்லைங்கிற பெரிய ஒழுக்க பண்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 14 நிமிஷத்தோட சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலையில் 9 மணி 14 நிமிடத்திலிருந்து அமோகமாக இருக்குங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 14 நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த குடும்பத்தில் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்னு நீங்களாகவே உங்களை புரிஞ்சிக்காமல் பேசுகிறது சரி வராதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விஷயத்திலையும் மூக்க நுழைக்க வேண்டாங்க. பயணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க நல்லது. அதிக வேகம் வேண்டாம். ஏன்னா இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. பொதுவாக சந்திராஷ்டமம்னாலே வயிறு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும். அதனால் இன்றைய தினம் வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏதாவது போட்டி, பெரிய டிஸ்கஷனை வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஏடாகுடமாக எதையாவது பேசிட்டு எங்கேயாவது ஏதாவது உறுதிமொழி கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. அதனால் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்துறதுல ஒன்றும் தவறு இல்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சகித்து கொள்ள கற்றுக்கொள். சகித்து கொள்வதே நிரந்தரமானால் நிராகரிக்க கற்றுக்கொள். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சகிப்புத்தன்மையோடு தாங்க இருக்கீங்க. பெற்றோருடைய வளர்ப்பிலிருந்து, கூட பிறந்தவங்களுடைய பாசத்திலிருந்து, வெளிவட்டாரத்தில் வளர்ந்து சில எதிரிகளை சந்திக்கிறதுலேருந்து எல்லா காலத்திலையுமே நீங்கள் சகிச்சுக்கிட்டு தாங்க போயின்னு இருக்கீங்க. ஆனால் சகிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லைங்களா? சகித்து சகித்து பார்த்தும் அவங்க சரி வரலைன்னா நிராகரித்து விட்டு நிம்மதியாக இருப்பதே நல்லதுங்கிற முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு திரிகோணத்துக்குரிய கிரகம் ஒரு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த ஆசைகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வாகனக்காரகன் சுக்கிரனும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது வண்டி வாகனம் வாங்கிறது அதற்கான முதல் முயற்சியில் இறங்குவீங்க. சரி, நம்ம இந்த நவராத்திரிலாம் வரும்போது வாங்கிடலாம், வண்டி புதுசு வாங்கிடலாம், இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு புது வண்டியை வச்சு பூஜையை போட்டுற வேண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே போல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியை சூரியன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. உடம்பு ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால கால் கடுக்க கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாகவே இருக்கலாங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்களால் சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது, கருத்து மோதல். அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கும். லாபமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துருக்கும். அதையும் தாண்டி மேலதிகாரிகளுடைய மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. மகாலய அமாவாசை. மகா அப்படின்னாலே பெரிது. அமாவாசைகளிலேயே மிகப்பெரிய அமாவாசை மகாலய அமாவாசை ஆகும். அதுவும் நாளைக்கு புதன்கிழமையில் வர்றதுனால நாளைய தினம் நாம் திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பொன்பொருள் சேர்க்கை, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதெல்லாமே கிடைக்குங்க. பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் சந்திக்கிறது தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாளைய தினம் பாருங்கள், சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் வருதுங்க. அப்போது இயற்கையாகவே நாளைய தினத்தில் சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க. இது ஒரு பெரிய பாக்கியம்ங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான அமைப்பாகும். அதனால தான் நாளைய தினம் மறவாமல் நாம் இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம் செய்கிறது நல்லதுங்க. எள்ளும் தண்ணியும் இறைச்சி விடுறதுன்னு சொல்லுவாங்க. எள்ளு அப்படின்னாலே சனி பகவான் தான். அவர் தான் முன்னோர்கள், கர்ம வினைகள் இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியவர். தண்ணீர் அப்படின்னாலே சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரன், தூய்மையான சந்திரனால், அதாவது முன்னோர்களுக்கு நாம் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் இந்த அமாவாசை திருநாளாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரியக்கலை சந்திரக்கலை இந்த ரெண்டும் ஒரு இடத்துல அப்படியே ஒரு புள்ளியில் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம உடம்பில் கூட அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை இருக்கு இல்லைங்களா, அந்த மையத்தில் அதாவது இரண்டு இமைகளுக்கு இடையே உள்ள மையம்தான் இமயம். அந்த மையத்தில் அது உட்காருது. அந்த நேரம் அது உட்காரும் பொழுது, நாளைய தினத்தில் அது உட்காரும் பொழுது மந்திர ஜபங்கள் ஜபிக்கிறது நல்லது. அதனால தான் அமாவாசை திதி தினத்தில் நாம் மந்திரங்கள் ஜபித்தோம்னா ஒரு தடவை ஜபித்தாலே 10 முறை ஜபித்ததற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது சுழுமுனை உட்காரும் பொழுது நெற்றிக்கண் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெற்றிக்கண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெற்றிக்கண் தோன்றும் இடத்துல சின்னதாக நம்மன்னு சிலருக்கெல்லாம் அரிக்க தொடங்கும். அப்போ அந்த ஒரு விதமான ஆற்றல் நமக்குள்ளார புகுகிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், அதுக்கான வெளிப்பாடு தான் அந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அரிக்கிறது. அதெல்லாமே அதுக்கானது தான். ஒரு காந்த சக்தி அமாவாசை அன்னைக்கு ஒரு காந்த சக்தி எப்பொழுதுமே இருந்துருக்கும். பூமியை சுற்றி ஒரு விதமான மின்காந்த அலைகள் சூழப்படும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான திருநாள். அதே மாதிரி அமாவாசையில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா மூலபலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாகவே அமாவாசையில் பிறக்கிறவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. காசு பணம் தேடுறதுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க. பிற்கால வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் போக போக அப்படின்னா என்ன, 40 வயசுலேருந்து ரொம்ப யோகமாக இருப்பாங்க. ஞானி மாதிரி பேசுவாங்க, கோவில்லாம் கட்டுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாரி வழங்கின்னு இருப்பாங்க. அப்போ அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கெல்லாம் ரெட்டை சுடியோடு பிறக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நாளைய தினத்தில் மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால நாம் புனித நதிகளில் நீராடுறது நல்லது, கடற்கரையில் நீராடுறது நல்லது. அதாவது கொஞ்சம் பாதுகாப்பாக நாளைக்கு நீராடணும். அது கொஞ்சம் பார்த்து நீராடுங்க. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் நாளை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம், ஆடை தானம். இப்போ வீடு வாசல் இல்லாதவங்க, நடைபாதையில் வசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம்.
துணிமணி கொடுக்கலாம், காலணி மிதியடி கொடுக்கலாம், கொடுத்து அவங்களுக்கு நாம் ஆதரவாக இருக்கலாம். அதெல்லாம் செய்தோம்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம், பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நாளைய தினத்தில் அதாவது மரம் செடி கொடியிலேருந்து இலைகளை பறிக்கக்கூடாது. ஏன்னா அமாவாசை தினத்தில் சிலதெல்லாம் அந்த செடி கொடியில் சில ஆவிகள் அமர்ந்திருக்கும். அதான் முன்னோர்களுடைய அந்த வைப்ரேஷன் அந்த செடி கொடிகளில் இருக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பொதுவாக செடி கொடிகளிலேருந்து எதையும் பறிக்க மாட்டாங்க. அதை நாம் தவிர்க்கிறதும் நல்லது. எது எப்படி இருந்தாலும் நாளைய தினம் மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னோர்களை நினைத்து நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம், ஆடை தானம் இதெல்லாம் செய்தோம்னா நிச்சயமாக அமாவாசை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கறதாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.